அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. அதாவது இந்த பிஸி லைஃப்பில், அதாவது பெருநகரத்தில் வாழ்கிறவங்களுக்கு, சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு, ஒரு பரபரப்பான ஒரு வேலையில் ஈடுபட்டு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு 1 மணி நேரம் டிராஃபிக்கில் போய் அப்புறம் அந்த ஐடி கம்பெனிலேயோ இல்லை பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு விவசாயம் பண்ண போயிடலாம்ப்பா, ஏதாவது நம்ம ஊர் கிராமத்தில் போய் நிம்மதியாக அப்படியே உட்காந்துக்கிட்டு காலையில் எந்திரிச்சு சூரியனையும் வயக்காட்டையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விவசாயம் செய்யலாமே, அல்லது நிறைய பேருக்கு ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை அந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணும் முதல்ல. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பயமும் இருக்குது. இது என்னடா தெரியாத வேலையை போய் நம்ம செஞ்சு அதில் நம்ம சக்ஸஸ் ஆகி ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன பண்ணுறது, இருக்கிற காசெல்லாம் விட்டுட்டா என்ன பண்ணுறது, நடுத்தரில் நாளைக்கு நின்றுட்டோம்னா என்ன ஆகுங்கிற பயமும் உள்ளே வருது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது முதல்ல வாழ்க்கையில் கிடையாதுங்க. நாம் இந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து இவ்வளோ பணத்தை சம்பாரித்து ஒரு வீடு வாங்கி, ஒரு கார் வாங்கி, ஒரு கல்யாணத்தை பண்ணி இதை பண்ணுனா வெற்றி அப்படிங்கிறத நம்மளா முடிவு பண்ண ஒரு விஷயம்தான். வாழ்க்கையில் இது மாதிரி இயற்கையில் இந்த சட்டம் ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கைங்கிறது என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவித்து சந்தோஷமாக வாழணும். அதாவது என்னுடைய ஒவ்வொரு கணமும் இன்றைய நாள் காலையிலிருந்து நான் ராத்திரி படுத்து தூங்குற வரைக்கும் நான் எப்படி வாழ்கிறேன், ஆனந்தமாக வாழ்கிறேனா, சந்தோஷமாக இருக்கேனா, நான் செய்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, பிடிச்ச ஒரு அட்மாஸ்பியரில் நான் இருக்கிறேனா, என் குடும்பத்தில் நான் இருக்கிற சந்தோஷமாக இருக்கிறேனா, என் மனைவி மக்களோட நான் சந்தோஷமாக இருக்கிறேனா, என் பிள்ளைகளோட நான் சந்தோஷமாக இருக்கிறேனா, அப்பா அம்மாவோட நான் சந்தோஷமாக இருக்கிறேனா, என்னுடைய சூழ்நிலை எல்லா நிலையிலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, இவன் தாங்க உண்மையான வெற்றியாளன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஒரு வேலையை செஞ்சு அதுக்கு நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் உழைச்சி இவ்வளோ பணத்தை நான் சம்பாரித்து இவ்வளோ வீடு வாங்கி கார் வாங்கி இதெல்லாம் செஞ்சு இதுதான் எனக்கு வெற்றி அப்படின்னா பைத்தியக்காரத்தனம். இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம் அப்படி இல்லை. செய்கிற வேலையில் நான் சந்தோஷமாக இருந்தால் வெற்றிங்கிறது நிச்சயம், தோல்விங்கிறது வரவே வராது. அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல நீங்கள் செய்கிற இந்த வேலை, ஐடி கம்பெனிலே ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, பரபரப்பான ஒரு சூழ்நிலை, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலைங்கிறது தெரியுது. இந்த வார்த்தையை சொல்கிற அத்தனை பேருக்கும் பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறீர்கள். அது எதுக்காக செய்கிறோம்? சமுதாயத்துக்காக நீங்கள் அந்த வேலையை கையில் எடுத்து செய்கிறீங்க. இங்கே தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு விவசாயம் பண்ணலாமா, இல்லை கிராமத்தில் போய் வீட்டில் போய் உட்காரலாமாங்கிற கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி விவசாயம் எனக்கு பிடித்திருக்கிறதா, ஒரு ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை ஒரு மளிகை கடை வைக்க போகிறேன், இல்லை ஒரு பெட்டி கடை வைக்க போகிறேன் அப்படின்னா அந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். வெற்றி தோல்வி எல்லாம் அப்புறம். நான் செய்ய போகிற வேலை எனக்கு பிடித்திருக்கிறதா, அதை செய்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறதா, அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. எப்போ ஒருவன் ஒரு வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வேலை செய்கிறதே எனக்கு ஒரு ஆனந்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, நிறுத்த மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்று. அப்போ அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து விடாமல் எந்த தடை வந்தாலும் ஒருத்தர் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலையில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் அதில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதராக ஆகிடுவீங்க. அந்த வேலையில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா அதில் எவ்வளவு தவறு வந்தாலும் தவறை பற்றி அதை சரி பண்ணணும்னு தான் பார்ப்பீங்களே தவிர அதை சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிற அந்த ரிசல்ட்டுக்குள்ளே போக மாட்டீங்க. அந்த வேலையில் நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. ஃபெயிலியர்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு வேலையை செய்கிறோம், தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரியாக செய்வது என்ற விஷயத்தை இயற்கை உனக்கு உணர்த்துகிறது. ஸோ அதை நான் சரியாக செய்யும்போது அடுத்த நிலைக்கு என்னால் நகர முடியும். ஸோ ஃபெயிலியர்னு அங்கே ஒன்றும் கிடையாது, தோல்வி என்பது கிடையாது. நான் அதை கற்றுக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு அதில் ஆர்வம் இருக்கிறது, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுங்கும் போது அதில் அப்படியே போனீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. எந்த ஒரு துறையிலையும் ஒரு தம் ரூல் ஒன்று வச்சுக்கோங்க.
ஒரு வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பித்து கையில் எடுத்துட்டீங்கன்னா குறைந்தது 10 வருட காலம் அந்த துறையில் நீங்கள் அதை விடாமல் செய்யணும். இது என்னுடைய தம் ரூல். 10 வருட காலம் நீங்கள் ஒரே துறையில் ஒரே விஷயத்தை ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் ஒருத்தன் செய்கிறான்னா அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவான் சார். அதுக்கப்புறம் நீங்கள் தோக்க முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏதோ பொழுதுபோக்குக்கு நான் விட்டா போகிறோம், நான் இந்த கார்ப்பரேட் வேர்ல்டை விட்டுட்டு தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு நினச்சி போய் விவசாயம் பண்ணுறவன் சத்தியமாக ஜெயிக்க மாட்டான். இது புருஷனை விட்டுட்டு அரசனை பிடிச்ச கதையாயிரும். அந்த கதையாயிடக்கூடாது. எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் விவசாயத்துக்கு போகக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் செய்ய போகிற வேலை உங்களுக்கு பிடிச்சு போகணும். இதிலிருந்து தப்பிச்சுக்கலான்னு ஓட முடியாது. அப்புறம் அங்கே போய் மாட்டிக்கிட்டு அது இன்னும் பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு ஓடலான்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் தோல்வி உறுதி. இதில் நீங்கள் ஜெயிக்கிறதே வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணாலும் தோப்பீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, இது எனக்கு பிடிக்கல, அங்கே போயிடலாமா? தப்பு. இது பார்வையே முதல்ல தவறு. எனக்கு செய்ய போகிறது பிடித்திருக்கிறதா? அதை நான் ரசிக்கிறேனா? அதன் மேலே எனக்கு ஈடுபாடு இருக்கிறதா? அதை நான் ரசித்து செய்கிறேனா? ரிசல்ட்டை விட்டுருங்க. இந்த பாதையே நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி உங்களுக்கு விவசாயம் பிடித்திருந்தால் அல்லது நீங்கள் ஒரு தொழில் பண்ணணும்னு ஒரு பிடித்திருந்தால் மட்டுமே உள்ளே போங்க. வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாதீங்க. 10 வருட காலம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த வேலையை நீங்கள் செய்யும்போது அதில் பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதுதான் வெற்றியின் ரகசியம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் விவசாயத்தில் இன்றைக்கி ரொம்ப உயர்ந்த இடத்துல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிற ஆளுங்களெல்லாம் போய் கேளுங்களேன். அவங்க அதை ரொம்ப ஆனந்தமாக ரசித்து பிரமாதமாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த அவுட்புட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதனுடைய விளைவை பற்றி அவங்க பார்க்குறதே இல்லை. எந்த துறையாக இருந்தாலும் அப்படித்தான். ஏன் ஐடி துறையிலேயே நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாம். அவங்கெல்லாம் அந்த வேலையை ரொம்ப பிடிச்சு பண்ணுவாங்க, தோக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலை அப்படின்னா தயவு செய்து இந்த வேலையை விட்டுருங்க. எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். அது விவசாயமாக இருக்கலாம், ஒரு சின்ன தொழிலாக இருக்கலாம், ஒரு கைத்தொழிலாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கலாம். அது முக்கியமல்ல. பிடித்திருக்கா என்று பாருங்கள். சமுதாயத்துக்காக அதை செய்யாதீங்க. 4 பேர்கிட்ட நான் சக்ஸஸ் காமிக்கணுங்கிறதுக்காக செய்யாதீங்க. கட்டாயம் தோப்பீர்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் ரகசியம். ஸோ இதை புரிந்து கொண்டால் உங்களுடைய சுதர்மம் என்பது உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களை பாருங்கள், வெளியில் பார்க்காதீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.